தேவா தேவா எல்லாம் நம்ம எல்லோரையும் காத்து ரட்சிக்கட்டும். பெயர் என்ன? இந்த வட்டமந்திராபுரியில் ஒரு பகுதியில் சூரசேன மன்னனுக்கு மகனாக பிறந்து வசுதேவர் என்ற பெயரோடு எனக்கு 3 தங்கைகள் ராதை, பிரதை, சாத்துவதி, அப்படி 4 பிள்ளைகளாக பிறந்து சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த வட்டமந்திராபுரியிலே உக்கிரசேன மன்னன் அஸ்தினாபுரியை சிறப்புடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி உக்கிரசேனன் அரசபையில் குல குருவாக இந்த வசுதேவர் சிறப்புடன் என்னுடைய பணியை செம்மன செய்து வருகின்றேன். அப்படி வருகின்ற நேரத்தில் இன்று இந்த வசுதேவரை காண்பதற்கு யாரோ வருவதோ தெரிகிறது. உங்களுக்கு கல்வி போதித்த வசுதேவர் புலினுக்கு வந்திருக்கிறோம். இதுவரையிலும் கல்வி கற்றுக் கொடுத்த வசுதேவருக்கு எத்தனை ஆண்டுகளாக கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் முழு காணிக்கை செலுத்தவில்லை. செலுத்தவில்லையே ஐயா நமக்கு வந்திருக்கிறேன். நான் இங்க இருக்கிறார். அரசபையில் கல்வி போதிக்க வரும்பொழுது சட்டி கூட இல்லாத குழந்தைல நல்லா நல்லா தக்காளி பழம் போல தலை தள்ளு இருந்தேன். ஏன்னா எலச்சியும் எவன் கண்ணு பட்டதுன்னு தெரியல. மரத்துக்குள்ள போய்க்கிறேன். நானாவது என் மனசுல கட்ட ஊர் சொல்லிக்கிற வரேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கும்பிடுகிறான். தம்பி நல்ல மனதுக்கு ஆண்டவனை எதுவும் செய்ய மாட்டான். ஆமா அடுத்தமா உடைய அரசபைக்கு வந்து கல்வி போதிப்பதனுடைய வழக்கம். இது கத்த என்ன தேடி வந்திருக்காங்க? நமக்கெல்லாம் கல்வி போதித்திருக்கிறார். ஒரு அதிர்ச்சிக்கு நாங்க பாத்துக்கிறோம். சிரிக்கும் போது அந்த சிரிப்பிலே குருவாக குருவே துணை
தானே. இப்பேற்பட்ட பணிவு யாருக்காவது வருமா? சார், என்னுடைய பாதத்தை பணிந்ததா நீ இன்று போல் என்று நலமாக வாழ வேண்டும் என்று நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் கற்றுக் கொடுத்த குருவை குருவுக்கு என்ன மறக்க முடியுமா? என்னென்ன மறக்க முடியாது? ஏய், எத்தனையோ மாணாக்களுக்கு நான் கல்வியை போதித்திருக்கிறேன். உண்மை. இப்படிப்பட்ட நல்ல உள்ள படைத்தவன் குருவுக்கு என்ன மரியாதை? இதை நான் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இந்த வட மதுராபுரியை ஆளக்கூடிய கஷ்டகுமாரி கல்வி கற்றுக் கொடுத்த குல குருவாக விளங்கக்கூடிய வசுதேவர் ஐயா எதற்காக வந்திருக்கிறார்? என்றும் இல்லாமல் இந்த வசுதேவரை நாடி வந்த காரணம் என்னவோ? அதான் இன்னும் நாடி வந்திருக்கிறேன். நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக? பல ஆண்டு காலமாக. ஆனா அன்று முதல் இன்று வரை உங்களுக்கு இதுவரை கல்வி செலுத்தவில்லையே. கத்தி பேசலாம். கற்றுக் கொடுத்த குரு அல்லவா உங்களுக்கு குரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த குருவுக்கு குரு காணிக்கை தர வேண்டும். அதற்காக ஒரு அரசபைக்கு என்னை அழைத்து செல்ல வந்திருக்கேன். இது நாள் வரையிலும் கல்வியை போதிக்க பலனை எதிர்பார்த்து நான் கல்வி போதிக்கிறது கிடையாது. நீங்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக குரு காணிக்கை சிறு சிறு காணிக்கை. ஆமா, என் தந்தை ஏதாவது புரிஞ்சிருக்கிறார் அவனுக்கு? எச்சரிக்கை வைத்தவன் அப்பா, நீயே என்னை நாடி வந்து உடைய அரசவை கழுத்து எனக்கு குரு காணிக்க தர வேண்டும் என்று கூறும் பொழுது எதை கேட்டாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று கருத்தில் நீங்கள் சத்தியம் செய்து தர வேண்டும். உண்மைதான் ஐயா. சத்தியம் செய்து கொடுத்தால்தான் கொடுக்கக்கூடிய குரு காணிக்கையை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று கரத்திலே ஒரு சிறிய சத்தியம். ஏதோ பொன்பொருள் தருவாய், அதை வைத்துக் கொண்டு இந்த வயதான காலத்தில் வாழலாம், வாழ்க்கையை நடத்தலாம் என்று நினைத்தது உண்டு. ஆனால் எதை கேட்டாலும் தருகி பெற்றுக் கொள்வது சத்தியம் செய்து தர வேண்டும். நீங்கள் சத்தியம் செய்து கொடு. அப்புறம் அடிக்கிற அளவுக்கு வச்சுக்காத பட்டு எங்களைத்தான் நாங்களும் போக மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறோம். நீங்க ஆச்சுங்க கட்டலாம். நீங்க சத்தியம் தானே கேட்கிறார். கத்தா, நீ யார்? என்னுடைய மாணவன். நீயே மனம் வந்து இந்த குரு காணிக்க தரும் பொழுது வாரி வாரி கொடுத்து போகிறேன் உனக்கு. என்று மறுக்க முடியுமா? எதை கேட்டாலும் எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி பெற்றுக் கொள்வேன். இதுவே சத்தியம். ஆனா எத்தனை வீட்டுக்கு கொடுங்க, நான் வரேன். இருப்பா இதுக்கப்புறம் தான் கதையே கேட்டுங்க. சத்தியம் செய்து கொடுத்துட்டேன். எந்த பொருளாலும் வீட்டுக்கு தந்துருப்பா. வீட்டுக்கு போற நிச்சயம் வயசானங்க அந்த நிச்சயம் பண்ணடா. முதலில் நான் எதை கொடுத்தேன்னு கேட்க வேண்டும் அல்லவாடி? என்ன பொன் பொருள் கொஞ்சம் கொடுக்க போறீங்க? ஏய், என்ன அரிசி பருப்பு கொஞ்சம் கொடுத்தாங்களா? பொண்ணோ பொருளோ கிடையாது. உங்களுக்கு தேவைப்படுங்க. இப்போ வயசான காலத்துல தண்ணி கொண்டு கொடுக்க ஆள் தேவையா? வார்த்தை ஏதோ சூட்சமா இருக்கு. என்ன நடக்க போது பாரு. இப்போ இவனை பார்க்கும்போது தான் பயமா இருக்கு. எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ குருக்கள் கல்விகளை போதித்திருக்கிறார். ஆனா எந்த பொருளை கேட்டாலும் தடையின்றி பெற்றுக் கொள்கிறேன் என்று உனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கேன். ஆமா, என்ன பொருள் தான் கொடுக்க போறேன்? நான் உனக்கு கொடுப்பது நாடல்ல, நகரம் அல்ல, பொன்னல்ல, பொருள் அல்ல. நான் கொடுப்பது குரு காணிக்கை என்ன தெரியுமா? எனது தங்கங்களை உனக்கு நான் திருமணம் செய்து கல்யாணம் சிரிப்பா பார்க்க ஒரு அழகான உன்னுடைய தங்கைகளை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க போறீங்களா? ரெண்டு சூப்பர் குதிரா. நாடோ வயதானவன், தேவையோ ரோகிணியோ சின்ன சின்ன பச்சிலை குழந்தைகளடா. அந்த குழந்தைகளுக்கு கல்வி போதித்த ஒரு ஆசான் பெற்றெடுத்த தந்தைக்கு சமண்டான்னா அந்த குழந்தைகளை நான் திருமணம் செய்து ஐயா, இப்ப எல்லாம் குடிகாரனா இருக்கிறாங்க, மூச்சு கல்லனா இருக்கிறாங்க. ஒருத்தவனுக்கு ஆண்மையே கிடையாது. ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு கிடக்குறாங்க. சதாச்சாரம் சித்த மருத்துவத்து கிடையாது. வயசானவன் அந்த வயசான கடுவு சிறுத்தாரம் காரம் போகுமா? உனக்கு காரம் இன்னும் போக எனது வாழ்வே அழித்த
ஐயா இது என்ன இறைவா இறைவா சத்தியமதன் குழந்தையா சாய்க்கும் புயல் ஆனதையா இதுவா வாழ்நாள் முழுவதும் என்னை நாடி வரும் மாணாக்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும் என் வாழ்க்கையை அதையிலேயே கடத்திட வேண்டும் என்று நினைத்தேனே இந்த வயதான காலத்தினுடைய சின்ன சிறு உடைய தங்கைகளை திருமணம் நான் செய்து கொள்ள வேண்டுமா இதை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா அந்த ஆண்டவன் இதை ஏற்றுக்கொள்வானா இறைவா எனது வாழ்க்கையை அணிந்ததையா பகையும் அதற்கு உடந்தையா விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா கண்டிட இழந்த பசுவினை போல ஆனதையா விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது அழிந்ததையா ஐயா இது என்ன சோதனை ஆண்டவா கம்சன் இந்த குல குருக்கு எது பொன்பொருள் குரு காணிக்கா தருவான் நினைத்தேனே என்ன பொருளை கேட்டாலும் அதை தடையின்றி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சத்தியம் செய்து வாங்கி கொண்டானே தேவகி ரோகிணியா சின்ன சிறு குழந்தைகள் பச்சிலும் மாறாத குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போதிக்கும் தந்தையாச்சு இந்த குல குருவாச்சு அந்த குழந்தைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா செய்து கொள்ள வேண்டாமே அதுதான் எனது குரு காணிக்கை ஏய். சொல்லுங்க கேளுங்க சாமி வாடா நாவா என்னடா லவடிக்க பாருனா எவனா வாஜாருக்கு இப்படி செய்வாங்களா ஒரு கட்டு கொடுத்த குருவுக்கு உடன் பிறந்த தங்கைகளே பூட்டி கொடுக்குறான் பாடு ஆடி கட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் குரு காணிக்கை செலுத்த போகிறேன் தங்கைகள் அவர்களுக்கு ஆகையா இதுவரை யாராவது இப்படிப்பட்ட காரியம் செய்து முடியுமா? யாருமே செய்யலாம் யாருமே செய்யலாம் நான் செய்ய போகிறேன் எப்படி கூட்டு சேர்ந்தியோ ஏய், இந்த வடமதுராபதி நாட்டை கம்சனுக்கு ஒப்படைக்க மாட்டேன் என்று உரைத்தார் இந்நாட்டு மன்னர் உக்கிரசேனர். அவனையே காராகரகத்தில் சிறையில் அடைச்சு விட்டேனா? பெற்றெடுத்த தந்தைக்கே இந்த நிலைமை என்றால் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசா இந்த திருமணம் நடக்கவில்லை. இந்த நாட்டை தொங்குபொடியாக்கி விடுவோம். பாய்களா ஏன்னா நாங்க ரைஸ் மில்ல வேலை செய்யறோம். இவன் மொய்ய பிடிக்கிறாலும் அதான் வேலை இருக்கு. ராமாபுரம் நெல் அடங்க பேர் போன ஏய்,
திருமணம் செய்து கொள்ள முடியும். செய்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியாது சுவாமி, இது தியான முடிவு. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. சொன்னது கேள். என் தங்களை எடுத்துக்கோ. ஆரம்பத்துல வரும்போது குலகுன்னு காலில் விழுந்து கும்பிட்டானுங்கய்யா. சத்தியம் வாங்கின அடி அவங்க இதெல்லாம் காரணமே நீதான்டா. ஒரு வாதியாரு ஒரு பையன் பீடிய நம்மளை பார்த்து மறைக்கிறான்னா அதை கேட்க கூடாது. கேட்டா அப்புறம் வாதியார் எதுக்கே போயிருப்போம். தெரியாதா? அதான் மரியாதை. என்ன செய்வது? இந்த குலகுரு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே. செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லை என்றார். நான் செய்கின்ற இந்த தொழிலுக்கு மரியாதை இல்லாம போய்விடுமே. சரி போகட்டும். அத்தா, நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் என்னால் தாங்க முடியவில்லை. இருந்தாலும் திருமணத்தை சம்மதிக்கிறாயா? இரு தங்கைகள் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தால் சபாஸ் நான் திருமணம் அவர்கள் என்ன தெரிவிக்க வேண்டும்? திருமணம் என்ற வார்த்தை சொல்லிவிட்டாலே போதும். குதிப்பாளுங்க கீழே மேலும். தங்கைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் மாப்பிள்ளை யாரு உன்னை தெரிந்தால் போதும், இன்னும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னை அப்படியே கட்டி எடுத்து ஒரே ஒரு புத்தம் தருவார்கள். நீ தான் மாப்பிள்ளை சொல்லிவிட்டாலே இப்படிப்பட்ட சந்தோஷம் தங்கைக்கு. உன்னை பார்த்தாலே என் தங்கை பிடித்து விடடா. ஆகையால் மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை கோலத்தோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறக்கணும். என்ன பேசுற? தாலி வாங்கணும். ஐயா தாலி கட்டத்துக்கு மாப்பிள்ளை கோலத்தை தயாராக இருக்க வேண்டும். நீ சந்தோஷம் உட்காரு. எனக்கு உட்கார. பனி பெய்யுது. அதேதான். ஏய், வர சொல்றேன். என் தங்கையில வர சொல்லிக்கிறேன்.